إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழ் அனைத்தும் புகழுக்குரியனாகிய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் விருது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபீன்கள், கியாமத்து வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தில் வந்தமர்ந்திருக்கும் என் அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஈருலக வெற்றிக்காக வேண்டி எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை சக்திக்கு ஏற்றவாறு எடுத்து நடக்கும்படியும், எந்த விடயங்களை விட்டு விலகி தவிர்த்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை விட்டு முற்றும் முழுதாக விலகி தவிர்த்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்வதோடு, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டல் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டல் என்றும், மார்க்கம் எனும் பெயரில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்து பிதாக்கள் வழிகேடுகள், அந்த வழிகேடு எங்களை நரகத்தில் பால் இட்டுச் செல்லும் என்ற பொன்மொழியை எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அனைத்து உரைகளிலும் ஞாபகப்படுத்துவார்களோ, நானும் இந்த அழகிய தருணத்தில் ஞாபகப்படுத்தியவனாக இன்றைய குத்பாவை நான் ஆரம்பிக்கின்றேன். இன்றைய குத்பாவினுடைய தலைப்பாக அனர்த்தங்களும் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன். தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளியில் ஒன்று கூடியிருக்கின்றோம். எனவே ஜும்மாவுடைய கடமைகளில் முக்கியமான ஒரு பகுதி தான் குத்பா என்று சொல்லக்கூடிய இந்த உரை. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த உரையை கேட்டு சொல்லப்படக்கூடிய விடயத்தை நான் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஆசையோடு கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஏதோ ஜும்மாவுக்கு வந்து விட்டோம், ஜும்மாவுடைய கடமை நிறைவேறிவிடும், எனக்கு என்னுடைய அந்த பொறுப்பு நீங்கிவிட்டது என்ற எண்ணத்தில் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், ஒரு மூலையில் இருந்து கொண்டோ அல்லது முன்சப்ல இருந்து கொண்டோ ஏதோ நம்ம ஜும்மாவை கணக்கெடுக்காமல் இருப்போம் என்று சொன்னால் உண்மையில் நாம் அந்த ஜும்மாவை உதாசீனம் செய்தவர்களாக மாறிவிடுவோம். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஜும்மாவை சரியான முறையில் கேட்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தஆலா உலகத்தில் மனிதனை ஒரு சிறப்பான படைப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றான். படைத்தவன் அல் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லும் போது வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்கள் சிறப்பித்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கின்றான். இவ்வாறு சிறப்பாக்கப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹு தஆலா பலதரப்பட்ட கட்டங்களை கொடுத்திருக்கின்றான். உதாரணமாக சிறுபராயம், வாலிபம், அதே போன்று முதுமை, இப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், பல கட்டங்களை கொடுத்திருக்கின்றான். அதே போன்று பல நிலைமைகளும் இந்த மனிதனுக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். உதாரணமாக ஏழ்மை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான், செல்வத்தை கொடுத்திருக்கின்றான். சில காலங்களை பார்ப்போம்னு சொன்னால் ஒரு கடினமான ஒரு கஷ்டமான காலமாக இருக்கும். சில காலங்களை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை செலவினங்கள் லேசாக இருக்கும். எங்களுக்கு வரக்கூடிய அந்த வருவாய்களை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போறது லேசாக இருக்கும். இப்படியான ஒரு கட்டங்கள். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு பல காலங்களை கொடுத்திருக்கிறான். உதாரணத்துக்கு சில சூடு காலம், அதே போன்று சில மழை காலம், இப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், கோடை மாறி இப்படின்னு செஞ்சு
மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். இவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் மனிதனுக்கு கொஞ்சம் அதிகரிப்பு ஏற்படும் போது மனிதனுக்கு கஷ்டம் ஏற்படுகின்றது. உதாரணத்துக்கு பாருங்க, மனிதன் ஒரு மழை காலம் வந்து விட்டது என்று சொன்னால் கடினமான மழை வந்தாலும் கஷ்டம். அதே போல ஒரு சூடு காலம் வந்து விட்டது என்று சொன்னால் கொஞ்சம் சூடு அதிகரித்தாலும் கஷ்டம். மனிதன் சொல்றானா இல்லையா, சூட்டை தாங்க முடியல, ரோட்ல போக முடியல, வீட்டுல இருக்க முடியல, படுக்க முடியல, என்னத்தையும் செய்ய முடியல சூடு காலத்துல. அதே போல மழை காலம் வந்தாலும் மனிதன் சொல்லுகின்றான், மழை கொஞ்சம் அதிகரித்து விட்டது என்று சொன்னால் மழையால ஒன்றும் செஞ்சு கொள்ள முடியல, எனக்கு என்னத்தையும் எங்கேயும் போக முடியல. இப்படி என்ன செய்கின்றான் மனிதன் அளவுக்கு கொஞ்சம் என்ன செய்கின்றான், அவனுக்கு தேவையை விடவும் அதிகமாக ஏற்படும் போது அந்த காலத்தை மனிதன் என்ன செய்கின்றான் குறை சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒரு ஹதீஸில், அதாவது ஹதீஸுல் குத்ஸில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த செய்தியை சொல்கின்றார்கள். கால அல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகின்றான். யசுப்புத் தஹ்ர, அவன் காலங்களை ஏசுகின்றான். என்ன காலம் இது, வெறும் மழையா பெஞ்சுக்கிட்டு இருக்குது, அதே போல வெறும் என்னது வெயில் அடிச்சு கொட்டுதே. இப்படி என்ன செய்கிறான் மனிதன் காலத்தை ஏசுகின்றான். என்ன செய்கிறான் அவன் மனிதன் என்னை நோவினைப்படுத்துகின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வஅனத்தஹர், நான் தான் காலமாக இருக்கின்றேன். பியதில் அம்ரு, என்னுடைய கைவசம் தான் காரியங்கள் இருக்கின்றது. அது சூடாக இருக்கலாம், குளிராக இருக்கலாம், மழையாக இருக்கலாம், இப்படி என்னது காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு மாற்றமாக இருக்கலாம், என்னுடைய கையில் இருக்கின்றது. நான் தான் என்ன செய்கின்றேன், அதை மாற்றி மாற்றி கொடுக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த காலங்களை ஏசக்கூடாது. இதற்கு அழகான ஒரு படிப்பினை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு ஹதீஸில் சொல்லும் போது லா தசுப்புர் ரீஹ, காற்றை ஏச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவ்வாறு உங்களுக்கு வீசக்கூடிய இந்த காற்று உங்களுக்கு வெறுப்பானதாக, உங்களுக்கு தேவை விடவும் அதிகமானதாக இருக்கின்றதா என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் ஒரு துஆவை சொல்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரி ஹாதிஹி ரீஹ் வ கைரி மா ஃபீஹா வ கைரி மா உமிர்து பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரி ஹாதிஹி ரீஹ் வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உமிரத் பிஹி. அதாவது இந்த ஹதீஸ் இந்த துஆவின் அர்த்தம் என்னவென்று சொன்னால், யா அல்லாஹ், இந்த காற்றை எதற்காக வேண்டி நீ அனுப்பினாயோ அதே போன்று இதனுடைய நலவை நான் கேட்கின்றேன். அதே போன்று இது எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டதோ அந்த நலவையும் கேட்கின்றேன். அதே போன்று இது எதை கொண்டு ஏவப்பட்டிருக்கின்றதோ அந்த நலவையும் நான் கேட்கின்றேன். அதே போன்று இந்த காற்றின் மூலமாக வரக்கூடிய கெடுதியை நான் பாதுகாப்பு தருகின்றேன் என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். எனவே நாங்கள் மழையாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த காலங்களை ஏசக்கூடாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒரு மழை பெய்கின்றது என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஏனென்று சொன்னால் எங்கிட்ட அதிகமானவங்கிட்ட ஒரு கருத்து இருக்குது, சொல்லுவாங்க என்னது, நத்தால்ல பெய்யலாட்டு செத்தாலும் பெய்யாதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நத்தால்ல பெய்யாட்டு செத்தாலும் பெய்யாது. அப்ப நத்தார் அந்த டிசம்பருடைய காலமைக்கு தான் அந்த 26 அந்த காலத்துல மழை பெய்யலன்னு சொன்னா எப்போதும் பெய்யாது. இப்படி என்று சொல்லக்கூடிய இந்த கருத்தை எங்களோட சமூகத்தில் என்ன செய்வாங்க, ஒரு பேச்சு வழக்குல இருக்குது. ஆனால் இந்த கருத்து ஒரு மோசமான கருத்து. எங்களுடைய அல்லாஹு தஆலா இந்த மலை இறக்கின்றான் என்று சொல்லக்கூடிய அந்த இஅ்திகாத், அந்த கோட்பாடு இருக்குதானே, அந்த கோட்பாடை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு கருத்து. எந்த அளவுக்குன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவில் இருக்கிறாங்க. ஒரு நாள் ஹுதைபியாவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுபஹ் தொழுகைக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களை முன்னோக்கி சொன்னார்கள், ஹல் ததுரூன மாதா கால ரப்புக்கும், உங்களோட ரப்பு என்ன சொன்னான் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹு தஆலா சொன்ன விடயத்தை அல்லாஹ்வும் அவருடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய இந்த உம்மத்துல சிலர் என்ன செஞ்சாங்க, முஃமினாகவும் காஃபிராகவும் காலை அடைந்தார்கள் என்று சொல்கின்றார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லும் போது, யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய ஃபضல் கொடையை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டும் இந்த மழை பொழிததோ, அன்றைய இரவு நிச்சயத்து ஒரு மழை பொழிது,
அப்ப இந்த மழை அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம், அல்லாஹ்வுடைய அருள் பிரகாரம் பொழிந்தது என்று யாரெல்லாம் எண்ணுகின்றார்களோ அவர்கள் முஃமினான முறையில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக காலை அடைந்தார்கள். அதே போல ஒரு நட்சத்திரத்தை காட்டி சொன்னார்கள், இந்த நட்சத்திரத்தின் மூலமாக, இந்த நட்சத்திரம் உருவானதன் மூலமாக இந்த மழை பொழிந்தது என்று யாரெல்லாம் எண்ணினார்களோ அவர் என்ன செய்தார்கள், அந்த நட்சத்திரத்தை ஈமான் கொண்டவர்களாகவும் அல்லாஹ்வை நிராகரித்தவர்களாக காலை அடைந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 71வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்னத்தை தெளிவுபடுத்துகின்றது? ஒரு மழை பொழிந்தாலும் சரி, இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் பொழிகின்றது என்று சொல்லக்கூடிய அந்த உறுதியான எண்ணத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக மழையுடைய காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, எங்களுக்கு சில வழிகாட்டலை தந்திருக்கின்றார்கள். உதாரணமாக மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில், மழை பெய்யும் போது ஒரு துஆவை சொல்லி தந்தார்கள். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா. மழை பெய்யுதா, துஆ ஓதணும். யா அல்லாஹ், இந்த மழையை பிரயோசனமான மழையாக ஆக்கிவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மழையை பிரயோசனமாக ஆக்கிவிடு. சின்ன துஆ, பாடம் இருந்தது லேசு, அது எதையுமாக நாங்கள் என்ன செய்யலாம், சொல்ல முடியும். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா. அதே போல மழை முடிந்து விட்டது என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், முத்திர்னா பிஃபதுலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி, முத்திர்னா பிஃபதுலில்லாஹி வ ரஹ்மத்திஹி. அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டும் இந்த மழை பொழிந்தது என்பதாக நபி அவர்கள் ஒரு துஆவை சொல்வார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில ஒரு நாள் குத்பா செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதர் வருகின்றார். யார் சொல்லுதா, மழையே இல்லை, மழையே பெய்யல, எங்களுடைய விளைச்சல் நிலங்கள் எல்லாம் கருகி விட்டது. யா அல்லாஹ், யா அல்லாஹ்வுடைய தூதரே துஆ செய்யுங்கள். நபி அவர்கள் கிபிலாவை முன்னோக்கி கைகளை உயர்த்தி அல்லாஹும்ம கிஸ்னா, யா அல்லாஹ் மழையை பொழிந்து விடு யா அல்லாஹ் என்று துஆ கேட்கின்றார்கள். இப்பொழுது மழை பெய்ய ஆரம்பிக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் மறுவாரம், இந்த கிழமைன்னு சொன்னா வாரக்கிழமை என்ன செய்யறாங்க, அடுத்த கிழமை வரைக்கும் மழை பெய்கின்றது. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மனிதர் சொல்கின்றார், யா ரசூலுல்லாஹ் ஹலகத்தில் அம்பாலு வன்கதஅத்திஸ் சுபுலு ஃபதுல்லாஹ யும்சிகஹா அன்ஹு. அவர் சொல்கின்றார், யா அல்லாஹ்வுடைய தூதரே, இவருடைய சொத்துக்கள் அழிந்து விட்டது, எங்களுடைய அந்த விளைச்சல்கள் எல்லாம் இல்லாமல் ஆகிவிட்டது, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், இந்த மழையை நிறுத்திக் கொள்வதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்பதாக அந்த மனிதர் கேட்கின்றார். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கைகளை உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா அலைனா. மழை அதிகரிக்கின்றதா, துஆவை கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் கூறுங்கள். அல்லாஹு தஆலா அந்த மழையை பொழிந்தவன் அவனே, அவனே அந்த மழையை நிப்பாட்டக்கூடியவன். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு சூழால் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளுக்கு மழையை பொழிய செய்துவிடு, வலா அலைனா எங்களுக்கு இந்த மழையை பொழிய செய்து விடாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ் அலல் ஆகாம் மலை குன்றுகள் மீதும், வத்திராப் அதே போன்று மலைகள் மீதும், வபதூனுல் அவுதியதி அதே போன்று பள்ளத்தாக்குகளில் மீதும், வபனாபதி ஷஜர் மரங்கள் முளைக்கக்கூடிய அந்த இடத்தில் மீதும் இந்த மழை பொழிந்து விடையா அல்லாஹ் என்பதாக துஆ கேட்கின்றார்கள். இப்பொழுது மழை நிற்கின்றது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மழை அதிகரிக்கும் போது இப்படியான துஆக்களை நாங்கள் கூற வேண்டும். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வணக்க வழிபாடுகளையும் எங்களுக்கு என்ன செய்திருக்கின்றார்கள், காட்டி தந்திருக்கின்றார்கள் மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில். உதாரணமாக இந்த தொழுகையுடைய விடயத்தை பார்ப்போம். நாங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த மழை இருக்குதானே அதிகமாக பொழியும் என்று சொன்னால் நாங்கள் பள்ளிக்கு வராமல் நாங்கள் என்ன செய்யலாம், வீட்டில் தொழுது கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் ஒரு நாள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொல்கின்றார்கள், அலா சல்லு ஃபிர் ரிஹாலி, அலா சல்லு ஃபிர் ரிஹாலி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை சொல்லுறாங்க. அப்ப இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன, உங்களுடைய வீட்டுகளில் நீங்க தொழுது கொள்ளுங்க என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை சொல்லுகின்றார்கள். இதை சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யஅமுருல் முஅத்தின அதான் சொல்லக்கூடிய அந்த முஅத்தினுக்கு ஏவுவார்கள். அந்த ஒரு கடினமான காற்றோ அல்லது மழையோ பெய்து விட்டால் அலா சல்லு ஃபிர் ரிஹால் நீங்க வீட்டில் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஏவுவார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். இந்த செய்தி புகாரியில் 666வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
எனவே நாங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த மழை அதிகமாக பெய்யும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம்? வீட்டில் தொழுது கொள்ளலாம். இதுக்கு எந்த ஒரு குற்றமும் கிடையாது. ஆனால் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம், பள்ளிக்கு வர முடியாத ஒரு தருணம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் சின்னதாக ஒரு மழை பெஞ்சா கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை பயன்படுத்தி விடக்கூடாது. மாற்றமாக அந்த மழையில வருவதன் மூலமாக எங்களுக்கு தீங்கு ஏற்பட்டுவிடும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோமா இல்லையா, என்ன மழை பெஞ்சாலும் சரி நான் பள்ளிக்கு வந்துடுவேன் அப்படின்னு நம்ம சொல்றதுல அர்த்தம் கிடையாது. எங்களுடைய மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது, ஒரு மழை பெய்கின்றதா என்ன செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் மழையில நனைந்து எங்களுக்கு ஏதாச்சும் நோய்வாய்ப்படுவோம் சொன்னால் அதன் மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம், பல நாட்கள் பள்ளிக்கு வர முடியாமல் அதே போன்று எங்களுடைய குடும்பங்களை கவனிக்க முடியாமல் போய்விடுமா இல்லையா? இதனால தான் அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான வழிகாட்டலை சொல்லி தந்திருக்கின்றார்கள். இப்ப எங்களுக்கு ஒரு யோசனை வரலாம், வீட்டுல தொழுவது சர்வ சாதாரணம் தானே. ஏன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம சர்வ சாதாரணமாக நம்ம என்ன செய்யறோம், வீட்டுல தொழுதுட்டு போய்த்திடுறோம். ஒரு வேலைக்கு போயிட்டோம் சொன்னா வந்ததோட நம்ம குளிச்சுட்டு வந்து வீட்டுல தொழுதுடுறோம், அல்லது ஏதாச்சும் பயணம் போனா வீட்டுல தொழுதுடுறோம், சர்வ சாதாரணமா தொழுது விடுகின்றோம். இந்த விடயத்தை உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் பள்ளியில் வந்து தொழ வேண்டும் என்பதன் விடயத்தில் கருச்சனை காட்டினார்கள் என்று சொன்னால், உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண் தெரியாத ஒரு சஹாபி சொல்லுகின்றார், ரஜுலுன் அம்மா எனக்கு கண் தெரியாது, அதே போன்று தரீருல் பஸர் எனக்கு பார்வை இல்லை, அதே போன்று எனக்கு பள்ளிக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு யாரும் இல்ல, ஷாசிஉத்தார் என்னுடைய வீடுமோ தூரத்துல இருக்குது, வீட்டுல இருந்து வாரது கஷ்டம், எனக்கு வீட்டுல தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல நீங்க வீட்டுல தொழுதுக்கோங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், ஹல் தஸ்மஉன் நிதா, ஹல் தஸ்மஉன் நிதா, நீங்க அதான் சத்தத்தை கேட்கிறீங்களா? அதானுடைய சத்தம் உங்களுடைய காதுகள்ல விழுதா? அப்பொழுது அந்த சஹாபி சொல்கின்றார், ஆமாம் என்னுடைய சத்தம் கேட்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க என்ன செய்யுங்க, பள்ளியில வந்து தொழுவுங்க, உங்களுடைய தொழுகைகளை பள்ளியில் தொழுங்கள் என்பதாக நபி அவர்கள் அந்த கண் தெரியாத வீடு தூரமா இருக்கக்கூடிய அந்த சஹாபிக்கு சொன்னார்கள் என்று சொன்னால் நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். இன்னைக்கு நம்மளுக்கு அதனால தான் நம்ம எங்க வந்து சொன்னாங்க, இந்த மழை காலத்துல வீட்டுல தொழுதலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுமதியை கொடுத்தார்கள். அதே போன்று நம்ம என்ன செய்வோம், சில சந்தர்ப்பங்கள்ல பள்ளிக்கு வந்திருப்போம், பள்ளிக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல மகரிபுக்கு வந்திருப்போம் அல்லது லுஹருக்கு வந்திருப்போம், வரக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு கடுமையான ஒரு மழை ஆரம்பித்து விடும், கடுமையான ஒரு மழை பெய்யும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல நம்ம என்ன செய்யலாம், வீட்டுக்கு போயிட்டு வாரது ஒரு கஷ்டம், அதனால நம்ம என்ன செய்யலாம், அந்த தொழுகையை முற்படுத்தி தொழலாம். இதற்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொன்னால் சிலர் என்ன செய்யறாங்க, இப்படியான அந்த ருக்சத்துகளை மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விடயங்களை யாராசர் ஒருத்தர் பின்பற்றும் போது அவர்களை குறை சொல்லுவதையும் அதே ஒரு குறையாக இப்படி செய்யறாங்களே, இப்படி நடந்து கொள்றாங்களே, இப்படி பேசக்கூடிய ஒரு முறை நாங்க பார்க்கின்றோம். அதனால இதுவும் என்னது, ஹதீஸ்ல சொல்லப்பட்ட ஒரு முறைதான். நாங்க பள்ளிக்கு வந்து நாங்க இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மழை அதிகரித்தால், நாங்க திரும்பி வர்றதுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நம்ம என்ன செய்யலாம், நம்ம அடுத்த தொழுகையை ஜம்மு செஞ்சுட்டு சேர்த்து தொழுதுட்டு போக முடியும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். எனவே அல்லாஹு தஆலா இந்த மழையுடைய காலத்தில் எதற்காகவே அனுப்பியிருக்கின்றானோ அதனை நாங்கள் விளங்கி சரியான முறை நடந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பாத். முதலாவது குத்பாவில் அனர்த்தங்களும் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ற தலைப்பின் கீழால் முதலாவது குத்பாவில் மலைகள் சம்பந்தமான சில விடயங்கள் பார்த்தோம். எனவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அனர்த்தங்களை அவ்வப்போது கொடுத்து கொண்டிருக்கின்றான். அது மழையாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், அதே போல இன்னொரு விடயங்களாக இருக்கலாம். அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். எனவே ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த அனர்த்தத்தின் மூலமாக நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக, அந்த அனர்த்தம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் இறைவனை எவ்வாறு நினைவு கூர்ந்தோமோ அதே போன்று நாங்கள் அனர்த்தம் எங்களை விட்டு போனதற்கு பின்னாலும் நாங்கள் நினைவு கூற வேண்டும். உதாரணத்துக்கு, போன வெள்ளிக்கிழமை நம்மளோட உள்ளத்துல யோசனை வந்திருக்குமா இல்லையா, அல்லாஹ் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அடிச்சிருப்போம். சிலர்களுக்கு அது விளங்காம இருக்கலாம். ஆனால் தண்ணீர் அதிகரித்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு வீடுகளும் மன்னிச்சிருப்பாங்க, யா அல்லாஹ் இந்த மழையை நிப்பாட்டிடு. அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை அடிக்கடி ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும். காரணம், அந்த மழையை நிப்பாட்டக்கூடிய அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது.
அதனால நம்ம என்ன செய்வோம், அந்த அனர்த்தத்தின் போது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தோம். அதே போன்று தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த அனர்த்தம் இல்லாமல் போனதற்கு பின்னாலும் படைத்தவனை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு ஈமானுடைய தன்மை. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு ஒரு படிப்பினையாக குர்ஆன்ல ஒரு இடத்தை சொல்லும் போது, சூரா இஸ்ராவுல சொல்லும்போது சொல்லுகின்றான், இதா மஸ்ஸகுமுல் துர்ரு ஃபில் பஹ்ரி, கடல்ல செல்லக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து சொல்றான். அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்கின்றான். கடல்ல ஒரு மனிதன் போய்கொண்டிருக்கின்றான், அவனுக்கு ஒரு என்ன செய்து, ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டது, ஒரு காத்து அடிக்குது. இப்ப காத்தின் மூலமாக அந்த படகு என்ன செய்யுது, உழப்பாக்குது. இவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? நல்ல மன் ததுஊன இல்லா இய்யாஹு, அந்த ரப்ப என்ன செய்வான், ஞாபகப்படுத்துவான், கடவுளை ஞாபகப்படுத்துவான், அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பான். இறைவா என்னை பாதுகாத்துரு, அவன் என்ன செய்வான், அவனை அழைச்சு கொண்டே இருப்பான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபலம்மா நஜ்ஜாக்கும் இலல் பர்ரி, உங்களை பாதுகாத்து தரையில கொண்டு போய் விட்டதோட அஅரல்தும், நீங்க என்ன செய்றீங்க, என்ன மறந்துடுறீங்க, என்ன புறக்கணிச்சிடுறீங்க. அல்லாஹ் தஆலா சொல்லினான், வகானல் இன்சானு கஃபூரா, இந்த மனுஷன் இருக்கிறான் தானே, நிராகரிக்க கூடியவனாக, அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா மீண்டும் சொல்லினான், கரையில வந்துட்டேன்னு சொல்லித்தானே என்ன புறக்கணிச்சீங்க. அஃப அமின்தும் ஐயக்ஸிப பிக்கும் ஜானிபல் பர்ரி, கடல்ல உங்களோட தரையில உங்களை விழுங்கி கொள்ள முடியாதா, எனக்கு கடல் அப்படியே பிளந்து உங்களுக்கு உள்ளுக்கு அனுப்ப முடியாதா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவ் யுர்சில அலைக்கும் ஹாசிபன் சும்ம லா தஜிது லகும் வக்கீலா, அப்படி நாங்க உங்களை அழிச்சிட்டோம்னு சொன்னா உங்களுக்கு பாதுகாக்கக்கூடியவங்க யாரும் கிடையாது. நீங்க கடல்ல மாத்திரமல்ல தரையிலும் நீங்க பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்லினான், அல்லது நீங்க விடுங்களேன், தரையில தான் நல்லா இருந்துட்டீங்க, தரையில நல்ல முறையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், மீண்டும் ஒரு நிறுத்தம் கடலுக்கு சென்று அதே போன்று காற்றை அனுப்பி அந்த காற்றின் மூலமாக நான் உங்களை அழித்து விடுவேன் என்று சொன்னால் என்னிடத்துல யாரும் என்ன செய்ய முடியாது, கேட்கவும் முடியாது. எனவே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஒரு அனர்த்தம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றீர்களோ, எவ்வாறு அந்த ரப்பை அழைக்கின்றீர்களோ, அதே போன்று ஏனைய சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் அல்லாஹ்வை அழைக்க வேண்டும், அந்த ரப்பை நினைக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு அனர்த்தம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் பொறுமை காக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம் ஒரு சஞ்சலம் ஏற்பட்டு விட்டதா, முதலாவதாக தொழுகையை கொண்டும் பொறுமை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், யார் பொறுமையாளருடன் இருக்கின்றானோ அல்லாஹ் தஆலா அவனோடு பொறுமையாளருடன் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். அதே போன்று ஒரு முஃமினுக்கு, அல்லாஹ்வை உண்மையான முறையில் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு முசீபத்து ஒரு கஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் அவன் ரெண்டு விடயத்தை கடைபிடிப்பான். முதலாவதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்றான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை சொல்லுவான். அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா, அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா, ஏதாவது ஒரு முசீபத்து ஒரு கஷ்டம் அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறுவார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக சொல்லும்போது, உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்கின்றான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், வ இன் அஸாபக ஷைஉன், உனக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டுட்டா, உனக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டதா, ஃபலா தகுல், நீ சொல்ல வேண்டாம், லவ் அன்னி ஃபஅல்து கான கதா வ கதா, நான் இப்படி நடந்திருக்கலாமே, இப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி நடந்தா இப்படி நடந்திருக்காதே, இப்படி ஒருபோதும் சொல்ல வேண்டாம். வலாக்கின் குல், மாற்றமாக சொல், கதருல்லாஹி வ மா ஷாஅ ஃபஅல், அல்லாஹ் தஆலா நாடிய விடயத்தை அவன் செய்து முடித்தான் என்று சொல்லிவிடு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டதா, எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த ரெண்டு வார்த்தையும் சொல்ல வேண்டும், அல்லாஹ் தஆலா நாடினான் அதை செய்து முடித்தான். அடுத்ததாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். அடுத்ததாக ஒரு கஷ்டங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில், அதே போன்று ஒரு அனர்த்தங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும்.
ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தாலா ஒரு முஃமினுக்கு ஒரு கஷ்டத்தை ஒரு நஷ்டத்தை நம்ம கொடுக்கின்றான், அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி கொடுக்கின்றான். உதாரணத்துக்கு பாருங்க, இந்த இடுபாடின் மூலமாக யாரெல்லாம் என்ன செய்தார்கள், அதாவது அழிந்தார்களோ மௌத்தா போனார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தாலா ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கின்றான். அதே போன்று ஒரு பாவிக்கு ஏன் தெரியுமா அல்லாஹ் தாலா இதை கொடுக்கின்றான், அவனின் பக்கம் மீள வேண்டும், இந்த அல்லாஹ்வுடைய பிடியை விலகி கொள்ள வேண்டும், அல்லாஹ் தாலா சந்தர்ப்பமாக கொடுக்கின்றான். அல்லாஹ் தாலா அல் குர்ஆன்ல சொல்லும் போது வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜூன். நீங்க அந்த நாளை கியாமத்து நாள்ல உங்களுக்கு வேதனை தருவதற்கு முன்னால இந்த உலகத்துல நாங்க தூனல் அதாபில் அதுனா சாதாரண ஒரு தண்டனை தருவோம், உங்களுக்கு தண்டனைகளை தருவோம். எதற்கு தெரியுமா, லஅல்லஹும் யர்ஜூன், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு சில தண்டனைகளை தருகின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த விடயம் இருக்குத்தானே, ஒரு வெள்ளமாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒன்றாக இருக்கலாம், அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமாக அழிப்பது கிடையாது, ஒரு சிலரை மாத்திரம் அல்லது ஒரு அடையாளமாக எங்களுக்கு தந்திருக்கின்றான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல பல சமூகத்தை சொல்லி காட்டுகின்றான் எப்படி அழித்ததாக. வஅம்மா சமூது ஃபஉஹ்லிகு பித்தாகியா, ஒரு பெரிய சத்தத்தை கொண்டு அந்த சமூது கூட்டத்தை அழித்து விடத்தை சொல்கிறான். வஅம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா, அதே போன்று ஆது கூட்டத்தை தொடர்ச்சியாக காத்தையும் சத்தத்தையும் கொண்டு அல்லாஹ் தஆலா அடித்ததாக அல் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். எனவே அந்த கூட்டங்கள் இருக்குதானே, ஒரு சிலர் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் தஆலா அழிச்சு காட்டிருக்கின்றான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பிடி இருக்குதானே, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், என்னுடைய பிடி கடினமானது என்பதை அல்லாஹ் தஆலா நிரூபிப்பதற்காக வேண்டி ஒரு சேம்பலாக ஒரு முன்னுதாரணமாக அல்லாஹ் தஆலா அனர்த்தங்களை கொடுக்கின்றான். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு கொண்டிருக்க வேண்டும். ஆனா கவலையான விஷயம் என்ன தெரியுமா, எத்தனையோ பேர்கள் அல்லாஹ்வுடைய அனர்த்தங்களை பார்த்தும் அல்லாஹ் தஆலாவுடைய அழிவுகளை பார்த்தும் உள்ளம் மாறவில்லை. ஆனால் என்ன செய்கிறார்கள், அதானுடைய சத்தம் கேட்கின்றது, ரோட்டில் நின்று கொண்டிருக்கின்றோம், ஆனால் அல்லாஹ்வுக்கு இயலாதா, ஒரு மலக்கு அனுப்பி அனைவரையும் என்ன செய்ய உடனடியாக தூக்கிட்டு வந்துரு, அல்லது அந்த மனிதர்களை அடித்து கொண்டு போய் பள்ளியில போட்டு விடு, அல்லாஹ்வுக்கு நினைத்தால் முடியும். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை விரும்பவில்லை. ஒரு அடியான் தன்னை என்ன செய்ய வேண்டும், அவனுக்காக வேண்டி தியாகம் செய்து அவனுக்காக வேண்டி அவன் பள்ளிக்கு வர வேண்டும், இதை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றான். அதற்கு மாற்றமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறான், உலகத்துல நம்மளுக்கு எல்லாத்தையும் தந்திக்கிறான், நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கிறான். எனவே எங்களுக்கு நாங்க நல்ல முறையில நடந்து கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணிவிடக் கூடாது. எனவே ஒவ்வொரு அனர்த்தங்களின் போதும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் ஒரு இடத்துல சொல்கின்றான், சில ஊர்களை நாங்க அழிச்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு தெரியுமா, அந்த ஊர்ல ஒருத்தர் கோடி இல்ல, அந்த சொத்துக்களை என்னுடைய சொத்து தான், நான் என்னுடைய பாட்டண்ட சொத்து தான், என்னுடைய தந்தையுடைய சொத்து தான், இப்படி எடுக்கிறது கோடி ஒருத்தரும் இல்ல, அந்த அளவுக்கு நாங்கள் அடிச்சிருக்கின்றோம். வகுன்னா நஹ்னுல் வாரிசீன், அந்த சொத்துக்களுக்கு உடந்தையானவர்களாக, அந்த சொத்துக்களுக்கு அனந்தரமாக நாங்க தான் இருக்கின்றோம், யாரும் இல்லாம நாங்க அடிச்சு காட்டி இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்லி இருக்கின்றான். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், படிப்பினைகள் பெற வேண்டும். அதே போன்று சோதனைகள்ல சிக்குண்டவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உதவிகள் செய்ய வேண்டும். சாப்பாடு இல்லாம இருப்பாங்க, இருக்கிறதுக்கு இடம் இல்லாம இருப்பாங்க, அதே போன்று அவங்களுடைய தேவைகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லும்போது வல்லாஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், வல்லாஹு ஃபீ அவுனில் அப்து மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா அவனுக்கு உதவி செய்வான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே மார்க்கத்துல நாங்க இன்னைக்கு பார்த்தோம் சொன்னால் பல பகுதிகளில் அந்த மக்களுக்காக வேண்டி உதவி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது, சாப்பாடு இல்ல, குடிக்கிறதுக்கு இடம் இல்ல. அது எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு நாங்கள் சாப்பிட்டு கொண்டோம், அதே போல ஏதோ ஒரு வகையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அப்படியான முறையில் வாழ முடியாத மக்களுக்கு நாங்கள் இனம் கண்டு எங்களால் முடியுமான அந்த உதவிகளை செய்வதற்கு நாங்கள் முன்வர வேண்டும்.
எனவே அதே போன்றுதான் நாங்கள் கவலையான ஒரு செய்தி தான் என்ன செய்கின்றார்கள், இந்த ஒரு கஷ்டமான நிலையை என்ன செய்கின்றார்கள், சில வியாபாரிகள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். அதாவது 100 ரூபாய்க்குரிய பொருளை 200 ரூபாய்க்கு விற்கிறது, 300 ரூபாய்க்கு விற்கிறது. நம்ம அதிகமான சம்பாத்தியத்தை பெற்றுக்கொள்ளலாம், நல்ல லாபத்தை அடைந்து கொள்ளலாம், இப்படியான எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நினைச்சான்னு சொன்னால் நம்மளையும் அழித்து விடுவான். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார் ஒரு ஹதீஸில், அத்துஜ்ஜார் யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரன் இல்லா மனித்தகா வபர்ர வஸத்தக. நாளை கியாமத்து நாள்ல அல்லாஹ்வை பயந்து நல்ல முறையில நடந்து உண்மையை பேசி யாரெல்லாம் வியாபாரம் செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை தவிர மற்றவர்களை பாவிகளாக எழுப்புவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் வியாபாரம் செய்யலாம், ஆனால் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் அதிகமாக லாபத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்படியான எண்ணங்களோடு நாங்கள் இருக்கக்கூடாது. எனவே வல்ல நாயன் எந்த நோக்கத்துக்காகவே எங்களுக்கு அனுப்பினானோ அப்படியான நோக்கங்களை சரியான முறை விளங்கி அவனின் பக்கம் திரும்புவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. هذا ما عندي والعلم عند الله. أقول قولي هذا أستغفر الله لي ولكم من كل ذنب فاستغفروه إنه الغفور.